நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரர் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1368வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கஜாரண்ய மகாத்மியம்ன்ற திருவானைக்காவல் பெருமையை பற்றி கிட்டத்தட்ட 200 பேஜ் இந்த புஸ்தகத்தை எனக்கு ஜெராக்ஸ் கொண்டு வந்து பரத்னு ஒரு இஸ் பிஎல் படித்த பையன், செக்ரட்டரியேட் ஒர்க் பண்ணுறான். அவன் கொண்டு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமாம்மா. இன்றைக்கி புக் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்தா அதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது அவன் எதேச்சும் எடுத்து வச்சுட்டு போயிட்டான். இது நான் ஐ நெவர் ஆஸ்க்ட் ஹிம், பட் இது சுவாமியோட உத்தரவு நினச்சிட்டு எடுத்து பண்ணுறான். சம்டைம் பேக் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிருக்கும், 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பாளை பற்றி, அகிலாண்டேஸ்வரி பற்றி, அவள் தாரங்க மகிமை பற்றி பேசியிருக்கேன் நான். பட் ஜம்புகேஸ்வரர் அதை பற்றின டீட்டெயிலாக நான் போகல அதில். பட் இதில் நிறைய எழுதியிருக்கா. பட்டு நம்ம பேசிக்காக எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவா, அந்த காலத்தில் ஜம்பு மகரிஷியும் ஒருவர் வந்திருக்கார் நார்த் இந்தியாவிலேருந்து. ஜம்புன்னா வெண்ணாவல், நாவல் பார்த்த ஜம்புன்னு பேர். இப்போ வன்னியருக்கெல்லாம் கூட ஜம்பு மகரிஷி கோத்திரம்னுவா. அதே என்ன, அந்த அவரை வழிபட்டு அவரை குருவாச்சன் வன்னியர்கள்லாம் ஜம்பு மகரிஷியை. ஸோ வன்னியர்களுடைய முக்காவாசி கோத்திரம் ஜம்பு மகரிஷி கோத்திரமாக இருக்கும். அவர் வன்னியராக இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவர் ஈஸ்வரன் மேலே அவ்வளோ பக்தி உடையவர். அவர் தென்னாட்டில் தபஸ் பண்ணுறார். அவர் உடம்புலேயே இந்த நாவல் மரம் மலைஞ்சா மாதிரி சொல்லப்படுறது கதை. எங்கள் அம்மா தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 or 3 occasions நான் போயிருக்கேன் திருவானைக்காவல். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் போனேன். ஒரு 4 to 5 years முன்னாடி நினைக்கிறேன். அப்போ பாதி தூரம் பார்த்து உள்ளே வண்டலூர்கிட்ட வெள்ளைக்காடாகி அங்கே ஏரியை உடச்சி விட்டு ஐ ஹேவ் ரிட்டர்ன் பேக் டு ஹோம். அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு பழனின்னு இருக்கார். அப்புறம் ஐஷன்ட்டு அங்கே போய் தங்கி இதில் போய் தங்கி திருவானைக்காவலில் தங்கிட்டு காத்தால் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தேன். 700 ரூபா தான் வாங்கினேன் அபிஷேகத்துக்கு. அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலாண்டேஸ்வரி அபிஷேகம் போது நானே பழனி 2 பேர் தான் இருந்தோம். ஒரு 2 பேர் தான் இருந்தேன். அம்பாள் பக்கத்தில், அம்பாள்லேருந்து ஒரு 10 அடிக்குள்ளேயே உட்காந்துருந்தோம் நாங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ எனக்கு கண் ப்ராப்ளம். சரியாக 2 கண்ணு பார்வை அவ்வளோவா இந்த ஷார்ப்பாக தெரியல. எதுக்காக போனேன்னா, ஜோசியர் ஒருத்தர் கேரளாவில் சொல்லி அனுப்பிச்சார். அம்பாள்கிட்ட வேண்டிங்க ஒரு திருமாங்கல்யம் ஒன்று பண்ணி போட்டுட்டு அந்த தாடங்கத்தை பார்த்து வேளுங்க. அது சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் 2 பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமின்னு ஒருத்தர், அவர் பாலக்காட்டில் இருந்தார். செயின்ட் கோபன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தவர். அவரோட அட்வைஸ் பிரகாரம் போனேன் நான். சரி, பட் அது விஷுவலைஸ் பண்ண முடியலனால இந்த தாளங்க பெரிய தாளங்கம்தான். திருவானைக்காவலில் அம்பாள் போட்டு தாளங்க கீழ்த்தாழ மேல் 2 அடுக்கு இருக்குது, 2 வளையம். மேலே இருக்க ரவுண்டு சின்னதாக இருக்கும், கீழக்கு பெருசாக இருக்குது. கீழக்கு ஸ்ரீசக்கரம், மேலக்கு சிவசக்கரம்னு சொல்கிறா. இப்போ நிறையா இந்த கற்கள்லாம், இந்த கெம்பு கல்லெல்லாம் விழுந்துட்டு. இப்போ அப்புறமா காஞ்சிபுரத்தில் விஜயேந்திர சரஸ்வதி போய் அவர் கடைசியாக இது பண்ணார், இந்த புனருத்தாரம் பண்ணி திருப்பி சாத்தினா. அது இல்லாமல் பண்ணவே மாட்டார். இப்போ அகிலாண்டேஸ்வரி பார்க்க போகிறோம் பாருங்க. இது சிற்பியோட டிராயிங். இது அந்த காலத்து டிராயிங். அம்பாள் நல்லா 6 அடிக்கு மேலே இருக்குது உயரம். பெரிய ஒரே ஒரு விளக்கு, திருவாசியெல்லாம் கிடையாது. அதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. மேலே ஒரு கொடையாட்டிருக்கு, திருவாசி கிடையாது அம்பாளுக்கு. மேல் 2 கையில் தாமரைப்பூ, வரமபயம். இந்த 2 கையில் தாமரைப்பூ வச்சுட்டு வர அபயத்தோடு இருக்கிறது வெரி ரேர் ஃபினோமினன். இதே மாதிரி எங்கே இருக்குன்னா, விரிஞ்சிபுரம் மரகதவல்லி தாயாருக்கு அது மாதிரி இருக்குது. மார்கபந்து மரகதவல்லி சொல்லுவாள். விரிஞ்சிபுரத்தில் அது மாதிரி தான் இருக்கும். 2 கையில் தாமரைப்பூ வச்சுட்டு வராபயத்தோடு இருப்பாள் அம்பாள். அகிலாண்டேஸ்வரி வச்ச தோற்றங்கள் காமிக்கிறேன் படங்கள். சில மூலவரையே ஃபோட்டோ எடுத்திருக்கா. இது பாருங்கள்.
கிட்ட மூஞ்சி காமிச்சிருக்கான். இது மூலவர். இது ரொம்ப அழகாக இருக்குது. தாழம்பூரா சாத்திட்டு ஐவரி கலரில் பட்டு உடுத்தின்ட்டுருக்கா ரொம்ப. இது ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சேர்ந்த படம். ஜம்புகேஸ்வரர் சன்னதி வந்து அந்த கீழே குனிஞ்சு போனோம், எப்போ பார்த்தா தண்ணி ஊறிகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அது நீர்லிங்கம் சொல்லப்படுறது. அது இப்போ இந்த கஜாரண்ய மகாத்மியத்தில் திருவானைக்காவல் பெருமை என்ன சொல்லியிருக்கு மகாசில் பத்ம புராணத்திலேருந்து சமஸ்கிருத மூலத்திற்கு ஸ்ரீமத் சங்கர பகவத்பாத பரம்பராக மூலாம்ய சர்வஜ்ய பீட காமகோடி பீடாதி சங்கராச்சாரிய அவர்கள், ஸ்ரீமத் ஆஸ்வான் வித்வான் பஞ்சாபகே சாஸ்திரி அவர்கள் தமிழ் மொழி பெயர்ப்பு 1932, அப்புறமா வந்து 2010 போட்டிருக்காவா திரும்பவும். அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன் கைலாசபதியான ஸ்ரீ பரமேஸ்வர ஆதிசங்கர் அவதரித்தார். காலடியில் அவதரித்தவர் பாரத தேசம் முழுவதும் பாத யாத்திரை செய்து தனது 32வது வயதில் இறுதியில் மோட்சபுரியான காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ய பீடம் ஏறினார். மூலாம்னை பீடமாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தார். அவர் சிஷ்ய பரம்பரை வாழையடி வாழையாக 71வது பீடாதிபதி இருக்கார் நம்மக்கிட்ட. 70, 71 இருக்கா. ஏன்னா வந்து இவர் வந்து பரமாச்சாரியார் வந்து 68, ஜெயேந்திர சரஸ்வதி வந்து 69, விஜயேந்திரர் 70, இப்போ சத்யசந்திர சங்கரேந்திர சரஸ்வதி 71. இந்த திருவானைக்காவல் சொல்லும்போது பாரத தேசம் இறை அனுபவத்தை பெற்று ஆனந்தமடை முக்கியமாக குறிக்கால கொண்டது. எங்கும் எப்பொழுதும் எல்லாயும் உள்ள இறைநிலையை உணர எண்ணற்ற மொழிகளை கண்டு பயன்பட்ட நாடு. இறை அனுபவத்தை பெற உதவ பல திவ்ய தலங்களும் அவற்றில் அடங்கும். இறையருள் நிரம்பிய இடத்தை க்ஷேத்திரம் ஸ்தலம் என்பர். விதை வைத்து பயிரிட்டு தானியம் முதலை விளைவதற்கு தக்க பண்பற்ற நிலம் தேவை. அதான் க்ஷேத்திரம். யாரோ ஒரு முனிவர் அல்லது சித்தர் அல்லது யோகி தன் இல்லத்து உறவுணர்வை பை செய்து தவத்தால் சிறப்புற செய்து பன்மடங்கு பெருகிய இறை அனுபவத்தை பெற்ற இடம் தான் க்ஷேத்திரம்னு சொல்லிருக்கு. புண்ணியக்ஷேத்திரம் என்று குறிப்பிடப்பட்ட 3 சிறப்பு அம்சங்கள் உண்டு. தீர்த்தம், சலவிருஷம், கோவில். இதெல்லாம் வந்து திருவானைக்காவலுக்கு சொல்லப்படுறது. எல்லையற்ற காலவரையில் நிகழ்ந்த இஸ்தல வரலாற்றை வரிசைப்பத்து கூறையில் அது பரம்பொருளான சிவபெருமான் ஆத்மசக்தி உமா பார்வதி என உருவம் பெயரும் பெற்று உலகனைத்தையும் தன்னிடமிருந்து வெளிப்படுத்தி உருவாக்கி வளர்த்து காத்தவள். தன் சிவன் நிலையை உணர சிவபெருமானின் அருள் பெற்று பாரதியின் தென்கோடியில் உள்ள காவிரி கரையில் இத்தலம் கண்டு தவமேற்றி அகிலாண்டேஸ்வரியாக சிவபெருமானுடன் இணைந்து சிவானுபவம் பெற்ற ஸ்தலம் இது ஆகும். அதனால் ஞானக்ஷேத்திரம் என்றும் ஞான பூமி என்றும் பெயர் உண்டு. நாயன்னார் பாடிய திருத்தலங்களில் காவிரியின் வடகரையை சார்ந்த தலம் இது. பஞ்சபூதங்களில் ஒன்றான புனித நீரை தேவி அகிலாண்டேஸ்வரி தன் தவப்பயன்மையால் உருட்டி லிங்கமாக்கி வழிபட்டதால் இந்த லிங்கம் வந்து அப்புலிங்கம் பேர். செழுநீர் திரள் என்று பாடல்கள் பெற்ற கூறுவர். ஸ்ரீரங்கம், திருவானைக்காய் என்று தனித்தனியே காட்சி ஸ்தலங்கள் காவிரியின் வடகரை அமைந்துள்ள பெருங்காட்டின் பகுதிகளே. யானைகள் நிறைந்திருந்த காடானதால் கஜாரண்யம், ஆனைக்கா, நந்திவனம், இபவனம், மதகிரி வனம் என்று புகழ்பெற்றது. இந்த தலத்தில் வாழ்ந்த யானையும் சிலந்தியும் சிவகணங்களை சார்ந்த புஷ்பதந்தனும் மால்யவானுவாவர். தம்முள் சிறந்த பக்தர் யார் என்ற போட்டியில் விரோதிகளை சபித்துக் கொண்டு யானையும் சிலந்தியும் ஆயினர். பூர்வ ஜென்ம வாசனை தொடர்ந்ததால்
சிவனை ஞானஸ்தலத்தில் வழிபட்டனர். யானை வழிபட்ட இடமென்று கஜாரண்யமாயிற்று. சிறந்து வழிபட்டு மறுபிறவியில் கோச்சங்கனான் என்ற அரசனாகி யானை புக இயலாதபடி இந்த கோவிலை கட்டினான். இன்னும் அவன் அந்த சிறு வாயில் அமைப்பு தொடர்கிறது. வெளியில் உள்ள 9 சாளரங்கள் வழியே ஈசனை தரிப்பது முறை என்றாகியது. அங்கு ஒரு முனிவர் தவம் செய்தார். தவம் செய்த இடம் வெண்ணாவல் மரத்தடி. அவர் அருகே விழுந்த நாவல் பழம் அவர் தலத்தை கலைத்தது. சிவபெருமானுக்கு உகந்த என்ற உணர்மடிவர் ஈஸ்வரனிடம் அதனை அளிக்க அவர் அதனை ஏற்று கொட்டையை துப்பினார். அந்த கொட்டை சிவபிரசாதம் என்ற முனிவர் விழுங்க அமுதனின் எச்சைப்பட்டதால் செரிக்கப் பெறாமல் விதை முனிவரின் உடலில் முளைத்து தலைவழியே மரமாக வெளிப்பட்டது. இறைவன் அருளால் முனிவதர் உடலுக்கோ தவத்திற்கோ இடையூறாக இல்லாமல் வளர்ந்தது. இதனால் அவர் ஜம்பு முனிவரானார். அந்த ஜம்பு மரத்தில் ஜம்பு முனிவாக வெளிப்படப்பட்டதால் ஈசன் ஜம்புலிங்கம் ஜம்புநாதன் வெண்ணாவீசன் ஜம்புகேஷன் என்ற பெயர் பெற்றார். ஒரே ஒரு சோழ மன்னன் தன் ராணியின் முத்வாரத்தை ஈசனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி ராணியுடன் காவிரியில் நீராடும் போது ராணியின் ஆரம் வெள்ளத்தில் தழுவி மறைந்தது. அது ஈசனின் புனித நீரோட்டத்திற்காக நீர்கொணர ஆற்றுக்கு வந்த அர்ச்சகரின் நீர்க்கலயத்தில் இடம்பெற்று அபிஷேகத்தின் போது ஈசனின் மீது விழுந்தது. பாருங்க, சாமிக்கே நம்ம அர்ப்பணிச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடுறதுங்க. ஆரம் கொண்டான் ஈஸ்வரனின் பெயர். தேவி சிவனாக, சிவன் தேவியாக உற்சவத்தில் உலா வருதல் அழகான அழகன். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதார். முன்பிலும் பின்னழகன் என்று பெயர் பெற்றான். இந்த கஷேத்திரம் விராட் புருஷன் நாபிஸ்தலமாகும். 6 ஆதாரங்கள் செயல்படுகிற ஆத்மசக்திக்கு இது சுவாதிஷ்டானமாக விளங்குகிறது. காமமும் கோபமும் பேராசையும் மதிமயக்கமும் பொறாமையும் திமிரும் ஜீவனுக்கு 6 எதிரிகள். இவ்வெதிரிகளால் மனிதனைப் போல் தேவனும் தாக்கப்படுகிறான். பிரம்மாவும் இந்திரனும் அக்னியும் தவறான நடைமுறையால் பாப்பம் ஏற்பட நீங்கள் இங்கு தம் பெயரில் தீர்த்தம் என்று நீர்நிலை ஏற்படுத்தி நீராடி வழிபட்டுள்ளனர். சூரியனும் சந்திரனும் தம் துயர் நீங்க நீர்நிலை அமைத்துள்ளனர். ராமன் கும்பகர்ணவதத்தால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி சாபம் நீங்க ராமதீர்த்தமும் நீலவிஷ்ணு ஈஷலிங்கமும் வழிபட்டார். மூலலிங்கத்தின் ஈசான மூலையில் தேவி தான் வழிபட்ட அமைத்த ஸ்ரீமத் தீர்த்தம் உள்ளது. ஈசனை வழிபடுவதில் ஆறுமிக்க கங்கை முதலிய நதிகள் எப்பொழுது கஷேத்திரத்தில் அருகிலுள்ள காவிரியின் கொள்ளிடத்திலும் 9 தீர்த்தங்களிலும் கலந்து ஈசனை வழிபடுவதாக புராணம் சொல்கிறது. குபேரன் வழிபட்ட ராஜராஜேஸ்வரர், பஞ்சமுகேஸ்வரர் காஞ்சி காமகோடி பீடத்தில் ஜெகத்குரு வித்யாசானத்தின் பின்புறத்தில் கோவில் கொண்டுள்ளனர். நீல விஷ்ணுவீசர், சங்கரேஸ்வரர், பிடாரி, பைரவர் முதலிய எல்லைக்காவல் தெய்வங்கள், பஞ்சமுக கணபதி, வல்லப கணபதி, ஜேஷ்டா, லட்சுமி தேவிகள், சுப்பிரமணியர் என்ற பல மூர்த்திகளை தரிசித்து நன்னிலை பெறலாம். கோச்சங்கனான் சோழன் சிவபெருமானின் சந்நிதிக்கு முன் அமைந்துள்ள துவஜஸ்தம்பம் ஈசனை தரிசிக்க கற்பகிரகத்தின் வெளிப்புறத்தில் இருந்த சாளரங்கள், சிங்கங்களை தாங்கி வானளாவி நிற்கும் தூண்கள், தூண்களின் 4 புறங்களில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறது சொல்லிருக்கு. அகிலாண்டேஸ்வரி ஈசன் மேற்கு நோக்கி தனிக்கோவில் கொள்ள அம்பிகை கிழக்கு நோக்கி தனிக்கோவில் கொண்டுள்ளார். இவள் எதிரே கணேசரின் திருக்கோவில், அதன் உற்சவற்றில் ஆதிசங்கர பகவத்பா ஜம்புகேஸ்வர முதலிய விக்கிரகங்கள் உள்ளன. பத்ம புராணத்தில் இந்த மகாத்மியத்தை தணிக்கையில் பிறந்த சைவ வேளாளர் தவச்செல்வர் கச்சியப்ப முனிவர் இதனை 1500 செய்யுளால் பாடியுள்ளார். பூவாளூர், பேரூர், தணிகை, காஞ்சி முதலிய தலங்களில் புராணங்களை இவர் பாடியிருப்பதாக தனிச்சிறப்பு. ஆதிசங்கர் தம் கஷேத்திர யாத்திரையில் திருவானைக்காவில் வழிபட்டுள்ளார் என்று சங்கர விஜயம் கூறுகிறது. பகவத்பாதர் கஜாரண்யத்தில் அகிலாண்டேஸ்வரியில் உள்ள அப்புலிங்கத்தை வழிபட்டு தேவியின் எதிரே தியானத்தில் அமர்ந்தார். ஸ்ரீசக்கரம் வரைந்த ரத்தனங்கள் பதித்த தங்க காதணியை தனக்கு அணிவிக்க தேவி ஆணையிட்டால் ஆதிசங்கருக்கு. சிவசக்தி வடிவுள்ள தாளங்கங்களை சுதன்பா என்ற அரசனின் மூலம் அமைத்து பெரும் கொண்டாட்டத்துடன் தேவியின் காதுகளை பகவத்பாதர் அலங்கரித்தார். இப்போ 2500 வருஷம் அந்த தாடங்க இருக்குது. ஒவ்வொரு தடவை இப்போ காஞ்சி காமகோடி பீடத்துக்கு தான் ஒரு சமயம் சிங்கேரிக்கும் வழக்கம் இந்த டிஸ்பியூட்
அது கேஸிலே இருந்தது. அப்புறம் காஞ்சி பெரியவே சொன்னாராம், இதுக்கு தலைவலி காசை விட்டு அவளுக்கே விட்டு கொடுத்துடலான்னு. அப்புறம் வந்து ஜெயிச்சுட்டா காஞ்சி இதுலேயே. ஸ்ரீ சங்கர பகவத்பாதாரின் இவ்வருட்செயல் பகவத்பாதர பரம்பரையில் மூலாம்னிய பீடமான ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்து ஆச்சாரிகளாய் இன்றளவிலும் பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. தாடங்களில் குறை பழுது எதுவும் ஏற்பட்டால் அதனை சீரமைப்பது என்பது காமகோடி பீடத்து ஆச்சாரிய பரம்பரையில் தனிப்பொறுப்பாக உள்ளது. ஸ்ரீசக்கராத்மிக தாடங்க பூஷிதாம்பாம் தோராதாய நமக என்று சங்கர பகவத்பானின் 108 நாமங்களில் ஒன்று இதனை விளக்கும். வரலாற்று நூல்களில் ஸ்ரீ பகவான் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1638 1692 வரை, 4ஆம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1746 முதல் 1738 கிபி வரை தாடங்கத்தை புதுப்பித்து காணப்படுகிறது. மகாபிரிவாள் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் 1908, 23, 61 இந்த 3 வருஷங்களை வந்து தாடங்கங்களை புதுப்பித்து அனுப்பித்தார்கள். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயேந்திரர் பண்ணார். அது மாதிரி ஜெகத்குரு சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ஜெகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடன் தாடங்க பிரதிஷ்டையை நடத்தி கொடுத்தார்கள். அம்பிகையை மனோரதத்தை ஸ்ரீசக்கர வடிவில் அமைந்த தாடங்கங்களை அம்பிகையின் காதுகளில் அணிவிக்கின்ற பெருமை பெற்ற ஜெகத்குரு ஸ்ரீ பகவத்பாத பரம்பர மூலாம்னிய பீட ஸ்ரீ காமோஜி பீடாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரியர் சரணங்களில் திருவடியில் ஸ்ரீமட ஆஸ்தான வித்வானாக பிரம்மஸ்ரீ பஞ்சாபகேச சாஸ்திரியார் அவர்கள் பாத்மபுராத்த கஜானந்த மகாத்மா தமிழ் மொழியை இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கான்னு சொல்லப்படுறது. இதுக்கப்புறமா இது வந்து நான் சொல்கிறது ஒன்லி இன்ட்ரொடக்ஷன். அது இருக்குது, பெரிய கதையாக போயின்னு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. என்ன அந்த ஜம்புகேஸ்வரர்னா அவர் யார், ஜம்பு மகரிஷினர் யார், இந்த அகிலாண்டேஸ்வரியை பார்த்தா என்ன நமக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். பொண்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு இந்த கேரள வேறு நம்பூதிரி சொன்ன மாதிரி அந்த தாடங்கத்தை போய் ப்ரே பண்ணோன்னு சொல்லியிருக்கு. நான் வந்து 700 ரூபா கட்டி நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு எவஸ்வல் பெரிய டப்பா கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். அது கோனிக்கல் ஷேப்பில் இருந்தது. இந்த மூடனை இது முழங்கை வழிபாருன மாதிரி வழிய சக்கரை பொங்கல், ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு பேகு, அப்புறமா அந்த தேங்காய் முடிகள், மாலை, குங்குமம், ஒரு பையன் நிறைய பிரசாதம் கொடுத்தா. 1000 ரூபா 2000 ரூபாயோட கிடைக்காது. அது மாதிரி அப்படி பண்ணால் இதில் என்டோமெண்ட் கோவிலாக இருந்தாலும் அங்கே செய்யக்கூடிய இந்த அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக நடந்தது. திருப்பி ஒரு தடவை போய் பண்ணோன்னு ஆசை. அங்கே பக்கத்தில் இருக்கா போய் பண்ணுங்க. அதாவது புதுசாக கோவில், குபேரன் கோவிலுக்கு, இங்கே கோவிலுக்கு அங்கெல்லாம் போகிற பழமையான கோவில், இந்த மாதிரி இடத்துக்கு உள்ளவே நுழைஞ்சிட்டு வந்தாலே நமக்கு புண்ணியங்கள் சேரும். அது சொல்லி இந்த கஜாரண்ய மகிமையை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அதை பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து கவி காலமேகம் இருந்தார். அவர் வந்து சமயக்கட்டில் இருந்தார் எங்கள் ஸ்ரீரங்கத்தில். அங்கே வந்து சாப்பிட்டு நல்ல புளியோதரை கிளியோதரை எல்லாம் முடிச்சு இங்கே வந்து படுத்துட்டு வரோம். இங்கே அகிலாண்டேஸ்வரி இதில் இந்த ஸ்ரீரங்கத்தில் எல்லாத்தையும் பூட்டிடுவார். இங்கே சில திறந்த வெளியெல்லாம் இருந்தது. அப்போ அம்பாள் வந்து வெண்ணரை பட்டு கட்டி சாயந்தரம் வர ராத்திரி வேலையில். அப்போ ரொம்ப தபஸ் பண்ணுறவ போகினி பிசாசி போன்னு விரட்டிடுறார் அம்பாளை. அம்பாள் வந்து தாம்பூலத்தை வச்சுன்னு வந்து இந்த கவி காலமேகான் வாய் தூங்கிட்டு இருக்கார, அவர் வாயில் உமிழறார். அந்த அம்பாளுடைய தாம்பூல இது பட்ட உடனேயே வாயில் அப்படியே கவியாக மாறிடுறார். அவர் தான் கவி காலமேகம். இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்ததுன்னா ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அகிலாண்டேஸ்வரி இதில் பிரகாரத்தில் நடந்தது. இதுன்னு சொல்லி நிறைய புராணங்களில் சொல்லப்படுறது. காலமேகத்தினுடைய வரலாற்றையும் சொல்லியிருக்குது. இது தெரிஞ்சுக்கணும். அப்போ பேசும் தெய்வம் வாழலாம். அகிலாண்டேஸ்வரி நிஜமாக ஒரு 16 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு வந்து பட்டுப்புடவையோடு நிற்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ உயரமாக இருக்குது, பார்த்தால பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ அழகு. வெரி பவர்ஃபுல் டெய்டி. கட்டாயம் போயிட்டு வாங்க. என்னுடைய அக்காவோட பையன் பேர் மோகன் பேர், அவனுடைய மாப்பிள்ளை பேர் ஸ்ரீகாந்தன் பேர். அவன் இஸ் அன் ஆர்டிஸ்ட்டு.
அவன் அப்படியே அகிலாண்டேஸ்வரி கோவிலில் போய் உட்காந்துட்டு அதை போட்டு வந்தான். அப்படியே ட்ரா பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தான். எனக்கு இன்னைக்கு கிடைக்கல எனக்கு அது படம். ரொம்ப அழகாக போட்டிருந்தான் அவன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிற்பியோட இது அவ்வளோ அழகு. சிற்பிக்கு நிகர் யாருமே கிடையாது. ஏன்னா அப்போ ஹீ இஸ் அ டிமென்லி ஆர்டிஸ்ட்டு. ஸோ அகிலாண்டேஸ்வரி சன்னிதியில் கொண்டு லலிதா சஹஸ்ரநாமம் என்ன தாடகமே ஸ்ரீசக்கரம், மேலே சிவசக்கரம், சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் 2 காலையும் போட்டிருக்காம்ப. பிரம்மாண்ட ஸ்வரூபி. 9 hours கட்டுறது வெரி ரேரு. மற்றபடி 6 கையம் தான் கட்டுறா. 6 கைய புடவையே அப்படியே இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அது அதை பார்த்துட்டே இருக்கலாம். அம்பாள் கட்டின இந்த புடவை இதுவும் பாருங்களேன். மூலவர் இது சிற்பியோட ஆர்ட். இது இப்போ திருவாசி இல்லாமல் பெரிய ஒரு குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்கு உயரமாக 8 அடி உயரம் இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 அடி இருக்கும். திருச்சி போகிறவ ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் போகாமல் திருவானைக்காவும் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லாம் நல்லெண்ணெய் பெறணும்னு சொல்லி இந்த பதிவு இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.